கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். 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 2026 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த நேரம் நடந்திருக்கிறது. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரே வழக்கம் போல ஒரு 2 வருஷமா புறக்கணித்த ஆளுநர் இந்த முறை புறக்கணிச்சு தெரித்து ஓடி இருக்கிறார். முக்கியமா பார்த்தோம்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடணும், இதே எனக்கு பிரச்சனைன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வச்சுதான் போயிருக்காரு. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பிரச்சனை, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு, இதெல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் உரையை தாண்டிலாம் சில வார்த்தையெல்லாம் பேசணும் கூட கருத்தை வச்சிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக கூட பேசியிருக்காரு. அடுத்த ஆண்டு ஆளுநர் உரையே இல்லாத அளவுக்கு அரசியலமைப்பு மாத்துறதுக்கு இந்தியா முழுவதும் இந்த ஒரு நடவடிக்கை கொண்டு வரணும்னு கூட கூடுதலாக பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? விருந்தில் விழுந்த செங்கல் பார்த்துருக்கீங்களா? கவுண்டமணி ஒரு விருந்துக்கு போவார். அப்போ சாப்பாட்டில் கல் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ கவுண்டமணி என்ன சொல்ற, இலையில ஒரு செங்கலை தூக்கி வச்சிருவாரு. தூக்கி வச்சுட்டு ஏய் சோத்துல கல்லுப்பா அப்படின்வாங்க. எங்க அப்படின்னா இந்த செங்கலை காட்டுவார். அண்ணே போங்கண்ணே ஜாலி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு தடவை செஞ்சா அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் உண்டு, அடுத்த தடவை செஞ்சா சரி அதுக்கு கூட ஒரு இது உண்டு. இதே வேலையா இருந்தீங்கன்னு வைங்களேன், அது செங்கல் ஜோக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கவர்னரா செங்கல் ஜோக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த செங்கல் ஜோக்கு தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, கவர்னர் வேலை அவர் வாசித்து விட்டு செல்வதுதான் அப்படின்றத பல விதத்துல பல ரூபத்துல சொல்லி முடிச்சு அவரு இந்த அவையை விட்டு ஓடுவது இது 3வது முறை. 3வது முறையோடு நம்ம எம்ஜிஆர் சினிமால 3வது தடவை அடி வாங்கினதோட நிறுத்திக்கிடுவாரு. ஆனா அவர் ஏற்கனவே 3 முறை ஓடி மறுபடியும் ஓடி இருக்கார். அதனால என்ன அப்படின்னா, கவர்னரு சார்ந்த கட்சி இருக்கு இல்லையா, பின்புலத்தில் இருக்கிற RSS பாஜகவும் விரக்தி அடைஞ்சிட்டாங்க. அவங்கள்ட்ட அரசியல் இல்லை, அவங்களுக்கு பொருளாதாரம் தெரியாது, அவர்களுக்கு அனைத்து மக்களின் முக்கியமாக ரொம்ப பின்தங்கி இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே ஒரு பிராமணிய வன்மம் இருக்கு, சாதிய வன்மம். அதனால என்னன்னா, அந்த மக்களுக்காக முன்னேற்றுகிற அரசியல் அவர்கள்ட்ட கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாதி மதத்தை வைத்து கலவரம் செய்வது. அதனால சாதி மதத்தை வச்சு கலவரம் செய்யறதுக்கு 10 வருஷத்துக்கு மேல முயற்சி பண்றாங்க, முடியலை. சரியா? அப்ப இன்னைக்கு அண்ணாமலையை வச்சு எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க, முடியலை. நயினார் 4 கோடி நயினார் அவரை வச்சு முயற்சி பண்ணாங்க, புஸ்வானா. வானதி சீனிவாசன் படமே ஓடலை, ரைட்டா? குஷ்பு வச்சு கொஞ்ச நாள் பஞ்சு பொங்கல்லாம் வச்சு பார்த்தாங்க, பொங்கலுக்கு வேகலை, ரைட்டா? அல்லது பஞ்சு பொங்கலை எப்படி சாப்பிட்றது, அந்த அளவுக்கு தான் இது ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு கடும் விரக்தியில் இருக்காங்க. அப்ப அதனாலதான் இன்னைக்கு ஒரு விஜயை கூப்பிட்டு மிரட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. நேர்மையா அவருக்கு நான் ஆசை காட்டுவதை தாண்டி ஆசை காட்ட முடியல. ஏன்னா விஜய்க்கே ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, என்ன அப்படின்னா பாஜக எதிர்ப்பு தான் இங்க அவருக்கே படம் ஓடும் அப்படின்னு. ஜனநாயகம் படம் ஓடுறதுனாலும் பாஜக எதுக்கணும், அரசியல் படம் ஓடணும்னாலும் பாஜக எதுக்கணும் அப்படின்ற நிலைமையில அவர் இருந்தனாலதான் அவர் இருந்தாரு. அப்ப அவரை ஆசையை காட்டுவதுன்ற இடத்தை தாண்டி அவரை மிரட்டுவது அப்படின்ற இடத்துக்கு வந்துருக்கணும். அதனால இது பாஜகவுடைய விரக்தியை காட்டுது. கவர்னருடைய செயல் ரொம்ப அவமானகரமானது. இல்ல, தொடர்ந்து ஒரு 3 முறை இப்படி புறக்கணிக்க நம்ம எப்படி பார்க்கலாம்? தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறாரு. இன்றைக்கு இதனால தமிழ்நாடு மக்களும் கடுமையான எதிர்வினை ஆற்றுறாங்க. ஒரு ஆப்பு வைக்கக்கூடிய சூழலை கூட நம்ம பார்க்க முடியுது எல்லா சோசியல் மீடியால. எதுக்கு ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கேள்வியும் வைக்கிறாங்கல்ல? இல்ல, உங்களுக்கு வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா ஆளுநர்கள் ஒன்றிய அரசினுடைய ஒற்றர்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட நீங்க வேலையவே பாருங்களேன். தமிழ்நாடு அரசு, ஒரு மாநில அரசு தன்னுடைய அரசில் நாளைக்கு தான் மக்கள் முன்னால ஒரு பட்ஜெட் அறிக்கையை வைக்கும் அல்லது இதை வைக்கும். ஆனா அது
ஒரு ஒன்றிய அரசினுடைய ஒற்றரால் வாசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிஸ்டத்தை இங்க நிறுவி இருக்கிறாங்க. ஏன் ஒன்றிய அரசின் கவனத்துக்கு போகாம இந்த சட்டசபையில எதையும் நிறைவேற்றக்கூடாது, புரியுதுங்களா? அவர் ஃபேக்ஸ் அனுப்பிடுவார், அவர் தகவல் சொல்லிடுவார், எல்லாமே சொல்லலாம். அதான் நீங்க குற்றம்னு சொல்ல முடியாது, ரைட்டா? காப்பி அனுப்புறத குற்றம்னு சொல்ல முடியாது. அப்போ அவருடைய வேலை என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபை, அது இந்த பட்ஜெட்ல என்ன செய்ய போகுதுன்ற அந்த ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை ஒன்றிய அரசு கவர்னரை ஒற்றராக அனுப்பி அதை முன்கூட்டி வாங்கி செக் பண்ணுது, ரைட்டா? இதுதான் அவனுடைய சிஸ்டம். அப்ப இந்த நீ கவர்னரு நீ தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது, என்ன அறிக்கையோ அதை வாங்கி கொடுன்னு சொல்றது நம்மல்ல, ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு தனக்கு ஒரு எடுபிடியை போட்டிருக்கு. அந்த எடுபிடிட்ட அது என்ன சொல்லுதுன்னா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு சொல்றதுதான் உன் வேலை, உன் கதையை கேட்கறது என்னுடைய வேலை இல்லைன்னு சட்டத்துல போட்டிருக்காங்க. 176(1) அப்படின்னு ஒரு சட்ட விதி இருக்கு இல்லையா? அதுல கவர்னருக்கு இட்டப்பணி நீ அவங்க என்ன வாசிக்கிறாங்க, நாளைக்கு என்ன வாசிக்க போறாங்கன்றத எங்களுக்கு தகவல் சொல்லணும், இதுதான் வேலை, ரைட்டா? இதுதான் இந்த தாக்கீது. அப்ப இந்த ஒற்றர் வேலையை இப்படித்தான் செய்யணும்னு எழுதுனது நாங்கல்ல ராஜா, நாங்கல்ல, ஒன்றிய அரசு எழுதி வச்சிருக்கு. நீ ஒற்றர் பணிக்கு வந்தீங்கன்னா ஒற்றர் பணியை செய்யணும், அது சொல்லுது, சட்டம் சொல்லுது. நீ இங்க என்ன பண்ற, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு, டிஸ்டர்பா இருந்தா ஒரு சாலிடான சாப்பிட்டு வீட்டுல படுங்க, அதுக்கு உரிமை இருக்கு. என்னால வர முடியல, சட்டசபைக்கு வர முடியாது, அவை முன்னவரை யாரோ வாசிக்கங்க அப்படின்னு சொல்லி லீவ் எடுத்துக்கிற உங்களுக்கு உரிமை இருக்கு, ரைட்டா? ஏன்னா ஏற்கனவே தகவல் அனுப்பியாச்சுல, நீங்க வாசிக்கணும்ன்றது 2ஆம் பட்ச பணி. ஏற்கனவே அறிக்கை அங்க போயிருச்சு, அங்க தகவல் அனுப்பியாச்சு, வேலை முடிஞ்சு வச்சு. இத வாசிக்கணும்ன்றது என்னன்னா, நீ சும்மாவே நெய்யும் பருப்புமா சாப்பிட்டுட்டு அந்த கோடிக்கணக்கான சம்பளத்தை வாங்கிட்டு வெட்டியா தெரிஞ்சு வீணா போயிடாதுன்றதுக்காக ஒரு வேலையை கொடுத்து வச்சிருக்காங்க. வந்து இதை வாசிச்சுட்டு போப்பா அப்படின்னு, ரைட்டா? காஸ்ட்லியான காரு, ஒரே பாதுகாப்பு, ஒரே பந்தா அலப்பற, ரைட்டா? முதல்வருக்கு சமமான ஒரு அந்தஸ்து, ஒரு முதல்வருக்கு இல்லாத பந்தா, ரைட்டா? அப்ப எல்லாம் கொடுத்து வச்சு இந்த வேலையை மட்டும் சொல்றாங்க. சொன்னது யாரு? ஒன்றிய அரசு. அப்ப அந்த வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டேன், எனக்கு டிஸ்டர்பா இருக்குன்னா ஏதாவது எக்ஸாக்ஷன் பயிர் போட்டு வீட்டுல படுத்திருக்கலாம். இங்க வந்து உரண்டு இழுத்துட்டு போறது உன்னுடைய வேலைன்னு சொன்னா, அப்ப என்னன்னா விரக்திக்கு ஆளாயிட்டது தான். ஏற்கனவே சட்டமன்றத்துல அனுப்பப்பட்ட அந்த தீர்மானத்துல பெரியார், அண்ணா, கலைஞர், சமூன் இதெல்லாம் வாசிக்க மாட்டேன்னு சொன்னாரு. இந்த ஆண்டு அதே மாதிரி, இந்த ஆண்டுல என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல, நான் தீர்மானத்தை வாசிக்க மாட்டேன்னு சொல்லி புறக்கணிக்கிறது எப்படி பார்க்கலாம்? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு பொருளா தான் நம்ம பார்க்க முடியுது. பாஜக இது கூட முட்டு கொடுக்குறாங்க, ஆளுநருக்கு ஆதரவா வந்து நாங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அப்படி பார்க்க முடியுது. இல்ல அதான் நீங்க இந்த பூட்டின வீட்டுக்கு முன்னால குடியாரன் சலம்பல் பண்றதுல அந்த கதை, உனக்கு அவன் பயப்படவும் மாட்டான், அவனும் வேலையா இருக்கான். அந்த பூட்டின வீட்டுக்கு முன்னால போய் நான் ரவுடிதான்னா அவங்க என்ன கண்ணியமா என்ன சொல்றாங்க, தம்பி நீ ரவுடி இல்லை, நீ ஒரு சின்ன பையன், பொடிப்பையன், உனக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது, ஏன் வீட்டு முன்னால வந்து ஆடாத, சரியா? உனக்கு ஆடுறதுக்கு அதிகாரம் இல்லை. அண்ணான்னு சொல்ல மாட்டேன், பெரியாருன்னு சொல்ல மாட்டேன், திராவிடம்னு சொல்ல மாட்டேன், அதை அந்த அறிக்கையில இருந்தா வாசிக்க மாட்டேன், என் கொள்கை எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, நீ ஏன் தமிழ் தேவாலயத்தை முன்னால போடுற, தேசியத்தை முன்னாலேயும் வாசி பின்னாலேயும் வாசி, இப்படி எல்லாம் பேசுவதற்கு அதிகாரமே கிடையாது. அப்போ பூட்டின வீட்டுக்கு முன்னால வந்துட்டு, சரியா, டவுசர் தெரிய ஏத்தி கட்டிக்கிட்டு ஆடாதான் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு பலமுறை சொல்லியாச்சு, ரைட்டா? இப்பயே என்ன பண்றாரு, 6 நிமிஷமா பேசுறாரு. அறிக்கை இதுல என்ன கொடுமைன்னா, இவருடைய டிஸ்பிளேலயே அறிக்கை இருக்கு, அங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களை முன்னாலேயும் அந்த அறிக்கை இப்படி நிக்குது,
இவருடைய வேலை என்ன? இந்த அறிக்கையை இப்படி வாசிக்கணும், அதை விட்டு நான் டிஸ்டர்ப்டா இருக்கேன் அப்படின்னு கதா காலட்சேபம் பேசினா 234 பேருக்கும் பிடிக்காது. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அனைத்து கட்சிக்காரர்களும் கவர்னருடைய நடத்தையை ஆதரித்த ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, எதிர்கட்சியில கூட ஒரு எம்எல்ஏ கூட இல்லை இவருடைய நடத்தை. அப்ப நான் அந்த அறிக்கையில் அண்ணான் இருந்தா சொல்ல மாட்டேன், பெரியார் இருந்தா சொல்ல மாட்டேன், கலைஞர் இருந்தா சொல்ல மாட்டேன், திராவிடம் இருந்தா எனக்கு நாங்க சுலுக்கிக்கிறோம், ரைட்டா? இப்படி எல்லாம் ஏகப்பட்ட இது பேசி ஏற்கனவே அவமானப்பட்டவர் தான் இவர். அப்படிலாம் நீங்க பேச முடியாதுன்னு சொல்லி வெளிநடப்புனா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டாட்டா காட்டி அனுப்பிச்சு வச்ச ஒரு சட்டமன்றம் தான் இந்த சட்டமன்றம். இப்ப அதே மாதிரி ஒரு வேலையை தான் இவர் பார்த்திருக்காரு. அப்ப என்ன, தேசிய கீதம் பாடல எனக்கு ரொம்ப குளிர் ஜுரம் வந்துருச்சு. தேசிய கீதம் உங்க RSS அலுவலகத்துல, உங்க பாஜக அலுவலகத்துல 2001 வரை பாடப்பட்டதும் கிடையாது, தேசிய கொடி நீங்க ஏத்துனதும் கிடையாது. 2001 வரைக்கும் எத்தனை வருஷம்? சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷமா நீங்க அந்த வேலையை செஞ்சது கிடையாது. உங்களை மாதிரி ஒரு தேச துரோகிகள் இந்த நாட்டிலேயே கிடையாது, வேற யாரும். தேசிய கொடியை இவ்வளவு நீண்ட காலமாக அவமதிச்ச கட்சி இந்த நாட்டிலே ஒண்ணும் கிடையாது. இடதுசாரிகள் தேசிய கொடியை அப்பன்னு ஏத்துறாங்க, காங்கிரஸ் ஏத்திட்டு வருது, ஃபார்வர்ட் பிளாக் எல்லா கட்சிகள் ஏத்திட்டு வருது. நீங்க இப்படி இந்தியாவில் மாகாண கட்சிகள் எல்லா கட்சிகளும் ஏத்துது. திமுக இந்திய ஒன்றிய தேசியத்தை ஏத்த கட்சி தான். ஆனா ஒவ்வொரு குடியரசு சுதந்திர தினத்திற்கும் கொடியேற்றிட்டு வர்றாங்க, ரைட்டா? அப்ப 50 வருஷத்துக்கு மேல அரசியல் கட்சியாகவும் இவர்கள் கொடியேற்றியதில்லை. RSS என்கிற பயங்கரவாத சங்கம் ஒண்ணு இருக்குல்ல, அதுலயும் இவங்க கொடியேற்றினது இல்லை. அப்ப இப்படி இருந்துட்டு நீ இப்ப எனக்கு தியேட்டர்ல இந்த பாட்டு பாடலைன்னா எனக்கு ஜுரம் வந்துருச்சு, சட்டமன்றத்துல இத முதல்ல பாடலைன்னா எனக்கு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இது யாரை ஏமாற்றுவதற்கு? அப்ப இதெல்லாம் ஏற்கனவே இங்க அம்பலப்பட்டு கையும் களவுமாக பிடிபட்டு, சரியா, இவர் எந்த மரியாதையும் இல்லாம போன ஒரு ஆட்டுக்கிடா தாடிதான், ரைட்டா? அதைத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லி இருக்கிறார். அண்ணா சொன்னது போலதான் ஆட்டுக்கு தாடி என்பது போல நாட்டுக்கு ஆளுநர். இதை கலைஞரும் சொன்னார், நானும் சொல்கிறேன். இருந்தாலும் சட்டத்தில் அந்த பதவி இருப்பதன் காரணமாக அது இருக்கும் வரை அதுக்கு மரியாதை கொடுக்கணுன்றக்காக அதை வச்சிருக்கிறோம், சரியா? அந்த மரியாதை வேணாம்னா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சபாநாயகரை வச்சு வாசிச்சு நிகழ்ச்சியை நடத்தியது மட்டுமல்ல, வெகு விரைவில் இப்படி ஆளுநர் மறுக்கிற பட்சத்தில் இல்லது ஆளுநருக்கு இந்த மாதிரி ஒரு உரையை கொடுக்கிற இந்த முறையவே மாத்தணுன்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்திற்காக திமுக முயற்சி எடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது மேபி வழக்கு தொடுக்கலாம். ஏன்னா இவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகும் அதை அவமதிக்கிறார். இவர் ஏற்கனவே தமிழக அரசு போட்ட பல சட்டங்களை அடுப்பல நிறைவேற்றல, கையெழுத்து போடல, இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு பிறகும் இவர் தொடர்ந்து இதையே செய்யறார். அப்ப என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கலாம் ஒண்ணு, இன்னொன்னு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு அதை சட்டமாக்குறதுக்கும் முயற்சி பண்ணலாம். இந்த 2 முறையும் செய்ய போறோம் அப்படின்ட்டு இதை செய்வதுதான் சரி. நமக்கு எதுக்கு அந்த ஒற்றர்கள் இல்லைங்களா? அதாவதுங்க ஒரு அரசியல் ஜனநாயகப்படி யோசிங்க. ஒரு 8 கோடி மக்கள் ஒரு சட்டமன்றத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவனுக்கு நல்லது கெட்டது செய்யணும்னு ஒரு அறிக்கை, அதை இந்த மாநில சட்டமன்றம் இயற்றி ஆளுங்கட்சி இயற்றி அதை முன்வைக்குதுன்னு சொன்னா அதையே ஒன்றிய அரசுக்கு கட்டாயமா அனுப்பி அவங்க வெரிஃபை பண்ணி அனுப்பணும், ரைட்டா? அவர்களுக்கு அவருடைய நாலேஜோடு தான் இது நடக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் என்னன்னா அவங்க கண்காணிப்பின் கீழே வச்சிருக்கிறது. இது தன்னாட்சிக்கே எதிரானது, தன்னாட்சி முறைக்கே எதிரானது.
சரி, அவர்கள் இப்படி செய்கிறார்களா? அவர்கள் இப்படி செய்கிறார்களா அப்படின்னா அவங்க செஞ்சு ஆகணுன்றனாலதான் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. ஓகே. அவங்க செஞ்சாகணும். ஆனா அவங்க முன்கூட்டியே அந்த உரைகள்லாம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மாநிலங்களுக்கும் அவங்க அனுப்புறது இல்லை. ஆனா இந்த சிஸ்டம் ஒரு கூட்டாட்சியாக இல்லை அப்படின்னு சொல்லி அரசியல் சட்டம் திருத்தம் இது 263வது பிரிவின்படி மாநில முதல்வர்களை கொண்ட ஒரு கவுன்சில் அமைக்கணும்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டு சட்டம்லாம் போடப்பட்டிருக்கு. ஆனா அந்த கவுன்சில் ஒருபோது கூட கூட்டப்பட்டதில்லை. ரைட்டா? மாநில முதல்வருடைய கவுன்சில். இன்னும் சரியாக இந்த கூட்டாட்சி இயங்கணும்னா மாநில முதல்வருடைய கவுன்சில் தான் இந்த நாட்டினுடைய பல்வேறு விஷயங்கள்ல விவாதிக்கணும், முடிவெடுக்கணும். முக்கியமா வரி பிரச்சனைகள், வெளியுறவு பிரச்சனைகள், கடல்சார் பிரச்சனைகள், பாதுகாப்பு, நிதி, இராணுவம், பல்வேறு விஷயங்களை, தேசிய முக்கியத்துவம் உள்ள பிரச்சனைகளை முதல்வர்களுடைய கவுன்சிலுக்கு விவாதிக்கணும். அப்ப அப்படி ஒரு சிஸ்டமே இங்க இல்லை. இப்படி ஏகப்பட்ட தன்னாட்சி குறைகள் இருக்கும்போது இவரு இந்த கவர்னர் வந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்னாட்சி குறைபாடுள்ள ஒரு சிஸ்டத்தை மிக மோசமாக பயன்படுத்துறார். ஏற்கனவே அது குறைபாடு உள்ளதுதான். சட்டப்படி நடந்தாலே அது நம்ம என்ன பண்றது, நம்முடைய கதைய, நம்முடைய குடும்ப கதைய அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிதான் நம்ம குடும்பமே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்ப இதுவே கேவலம். இது சட்டப்படி இருக்கு, இதை விட கேவலமா நம்ம நடத்தணும்னு நினைக்கிறார் இந்த கவர்னர். இதுக்கு மேல நான் சொல்ற ஒண்ணும் இல்லை. ஓகே சார், நன்றி. நன்றிங்க.